compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கருமத்தம்பட்டியில் இருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, திமுகவோட இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்தே தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றது ஒவ்வொரு மண்டலத்திலையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. வடக்கு மண்டலத்துக்கு திருவண்ணாமலையில் நடைபெற்றிருந்தது, அதே மாதிரி தெற்கு மண்டலத்துக்கு விருதுநகரில் நடைபெற்றிருந்தது. இது ரெண்டையுமே நம்ம ஆதன் உங்களுக்காக களத்திலிருந்து நேரடியாக பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ மேற்கு மண்டலத்துக்கான அந்த நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு அப்படின்றது, மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு நிர்வாகிகள் சந்திப்புன்றதையே ஒரு மாநாடு லெவலில் தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த முறை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கருமத்தம்பட்டியில் நடைபெற இருக்கு. இன்று மாலை நடைபெற இருக்கு. இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் 14 கழக மாவட்டங்கள், 39 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயமே வந்துட்டு, இது நிர்வாகிகளுக்கான ஒரு சந்திப்பு மட்டும்தான். அதாவது உறுப்பினர்களுக்கான சந்திப்புகள் கூட கிடையாது. வெறும் 14 கழக மாவட்டம் மற்றும் 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கான சந்திப்பு மாநாடாக தான், சந்திப்பு நிகழ்வாக தான் இது நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் இதில் கலந்துக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி அந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புலையாக இருக்கட்டும் சரி, தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புலையுமே 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்றும் நடைபெற இருக்கு. அதுக்காக தான் ஆதன் இன்னைக்கு நம்ம களத்தில் வந்திருக்கோம். இங்கே மேற்கு மண்டல பொறுப்பாளர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களோட ஏற்பாட்டின் கீழே தான் இந்த மாதிரியான விஷயங்கள், இவ்வளோ தடபுடலான, இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த ஏற்பாடுகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. மேற்கு மண்டலத்தில் இந்த அதுவும் எலெக்ஷன் ஆன் த கார்ட்ஸ், ரொம்ப வெகு சில நாட்களே இருக்குது, எப்போ வேணாலும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் மேற்கு மண்டலத்தில் நடைபெறக்கூடிய இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுக 2021 வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த மேற்கு மண்டலத்தில் அவர்களுக்கு குறைவான தொகுதிகள் தான் கிடைச்சிருந்தது. அதிமுக பெருவாரியான தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் திமுக 2021 ஜெயிச்ச பிறந்து நினைச்ச விஷயம், அதாவது அடுத்து பண்ண வேண்டிய விஷயம், ஒரு டார்கெட்டாக கோலாக செட் பண்ண விஷயம் என்னவா பார்க்கப்பட்டதுன்னா, இந்த மேற்கு மண்டலத்தில் அவங்களோட ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டை பதிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு நோக்காகவும் ஒரு கோலாகவும் இருந்தது. அதற்காக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பாளர்களாக போட்டு பல களப்பணிகள் நடைபெற்று இருக்கு. 2024 அதுக்கான பலனையும் அவங்க பெற்றாங்க. பெருவாரியான வெற்றி, மொத்த தமிழ்நாடும் வெற்றி, அதில் மேற்கு மண்டலத்திலையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ அதை 2026 சட்டமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கணும் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான விஷயத்தில் தான் இங்கே கிளம்பிறங்கியிருக்காங்க. 1 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இளைஞரணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிறைய நிர்வாகிகளை, நிறைய உறுப்பினர்களை இளைஞரணியில் சேர்க்கிறாங்க. திமுகவில் எப்பயுமே இளைஞரணி அப்படின்றது ரொம்பவே ஒரு வைப்ரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய அணி. பல அணிகளில் இளைஞரணி ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அணியாக பார்க்கப்படுது. அது உதயநிதி ஸ்டாலினோட வருகைக்கு பிறகு இன்னும் ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போயிருச்சு அப்படின்னே சொல்லணும். துணை முதலமைச்சர் ஒவ்வொரு உறுப்பினர்களையும், ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சந்தித்து அவங்கள்ட்ட உரையாடி ஒரு கருத்தியல் ரீதியான உறுப்பினர்களாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்ம இங்கே களத்தில் பார்க்க முடியுது. அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நிர்வாகிகள் மட்டுமே 5 லட்சத்துக்கும் அதிகமானதாக மொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புக்கு இன்றைக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆர்கனைஸ்டாக நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 2 நிர்வாகிகள் சந்திப்புலையுமே நம்ம பார்த்துருந்தோம். ப்ராப்பரான என்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஸ்நாக்ஸ், ஃபுட்ஸ், வாட்டர், ஃபுட் எல்லாமே வந்து சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போவே நம்ம பார்க்க முடியுது, எல்லா சேர்லையுமே 1 லட்சத்துக்கும் அதிகமான சேர்கள் போட்டு அந்த ஒவ்வொரு சேர்லையுமே ஒரு ஸ்நாக்ஸ் பேக் வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பிஸ்கட்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு எந்தவித சங்கடமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ரொம்பவே முனைப்பாக வந்து திமுக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது இந்த முறையும் செயல்பட்டுருக்கு. இப்போ காலையில் நம்ம வந்துட்டோம் இங்கே. இப்போ இருந்தே நிர்வாகிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிர்வாகிகளோட என்ன சொல்கிறாங்க, இந்த மாநாடு எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆதன் தமிழில் தொடர்ந்து பார்க்கலாம்.